இப்போ நம்ம ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒன்று தான். பார்க்கலாமா? ஸோ ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன். கீழே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ABCDEFG மொத்தம் 3 6 7 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி உட்காந்துருக்காங்களா? சர்க்கிளில் உட்காந்துருக்காங்களா? சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பாருங்களேன், இது ஒரு சர்க்கிள். இது எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 7 பேர் உட்காந்துருக்காங்க. 1 2 3 1 2 3. ஸோ ஃபேஸிங் த சென்டர். அப்போ நடுவில் புள்ளி வச்சுக்கலாம். இப்போது சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருந்தா இவனுக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. சரி, இதே இது இவர் வெளியே ஃபேஸ் பண்ணி உட்காந்துருந்தானா இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. சரியா? இங்கே ரைட் லெஃப்ட்டு மாறும். ஸோ சென்ட்ரா இல்லை அவே ஃப்ரம் த சென்ட்ரான்றதை கிளியராக பார்த்துக்கணும். இங்கே ஃபேஸிங் த சென்டர். ஸோ உள்ளே நோக்கி உட்காந்துருக்காரு. இது அவரோட ரைட்டு, இது அவரோட லெஃப்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? G is again to the left of C and who is the immediate left of F? இதை போடலாமா? ஓகே, சி சும்மா நான் என்ன பொசிஷனில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரவுண்டு தான். இப்போது ரெக்டாங்கிள்லாம் போனீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். ரவுண்டில் எந்த கார்னருமே இல்லை இல்லையா? ஸோ சி இருக்கார், இவரோட செகண்ட் லெஃப்ட்டு. இது லெஃப்டா? ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். யார்? ஜி. இந்த சி, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முடிச்சிட்டாங்களா? ஹூ அப்படின்னா இந்த ஹூ யாரை குறிக்கணும்னா இந்த சியை தான் குறிக்கும். சி இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்போட இம்மீடியட் லெஃப்டில் யார் இருக்கா? சி இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ இஸ் டு த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஈயோட 1 2 3 தேர்ட் லெஃப்டில் யார் இருக்கா? ஏ. சி, இங்கே நிறைய இடத்துல இதை போடலாம். ஃபஸ்ட்டு இங்கே போட்டோன்னா 1 2 3 இங்கே ஏ வருவான். வேறு இங்கே போட முடியாது. இங்கே போட்டால் 1 2 3 இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே போட முடியாது. அகெயின் இங்கே இ போட்டால் தேர்ட் டு த லெஃப்ட் தானே. ஸோ ஈயோட 1 2 3 இங்கேயும் ஆள் இருக்குது. அகெயின் இங்கே போட்டால் 1 2 3. ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இ இங்கே இருக்கலாம், இல்லைனா இ இங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ இது ரப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் போட போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இதே சர்க்கிளே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சைஸ் குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக தெரியுதா? தெரியுது. ஓகே, ஸோ இப்போது ஈயை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? E is third to the left of, sorry, A is third to the left of E. E இங்கே போட்டுட்டு 1 2 3 இவரோட தேர்ட் லெஃப்டில் யார் இருக்காமா? ஏ. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே போட முடியாது. 1 2 3 பார்த்தோம். அப்புறம் இங்கேயும் போட முடியாது. 1 2 3 அண்ட் இங்கேயும் 1 2 3. ஸோ இங்கே தான் போட முடியும். ஓகே, இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈயோட 1 2 3 தேர்ட் லெஃப்டில் ஏ. ரைட். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி இஸ் பிட்வீன் டி அண்ட் இ. பி எப்படி இருக்க போதான்? டிக்கும் ஈக்கும் நடுவில். ஸோ இங்கே இ இருக்குது. அப்போ டிக்கும் ஈக்கும் நடுவில். ஸோ டிக்கும் பிக்கும் நடுவில் தான் கரெக்டாக இ இருக்க போகுது. சரி, பி இஸ் பிட்வீன் டி அண்ட் இ. இங்கே இருக்குது டி, இங்கே இருக்குது இ. 2 பேருக்கு நடுவில் பி வந்துருச்சா? ஓகே, சரி, இங்கே போட முடியுமா? நோ. இங்கே டி போட்டால் பி இங்கே போட முடியாது. சரி, எக்ஸாக்டாக நடுவில் இருக்குது. ஸோ இங்கே டி போட்டால் இங்கே பி போட முடியுமா? 1 and 1. கொஷினை என்ன கொடுத்துட்டாங்க? பி இஸ் பிட்வீன் டி அண்ட் இ. டிக்கும் ஈக்கும் நடுவில் தான் பி இருக்குது. ஸோ இங்கே மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டி வருது. அதனால் இது மட்டும் கரெக்ட். ஸோ இதுதான் கரெக்டு. இதில் அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா டிக்கு பக்கத்தில், சாரி, இ ஈக்கும் டிக்கும் நடுவில் பி இருக்கணும். அங்கே இந்த ஆப்ஷன் வரல. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஜி இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட். என்ன பண்ணணும்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸிங் த சென்டர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த ஜிசிஎஃப்பை ப்ளேஸ் பண்ணோம். அப்புறம் இஏ இவங்களோட பாசிபிலிட்டி செக் பண்ணோம்.
ஃபைனலி இவங்கள அதோட பிளேஸில் போட்டோம், முடிஞ்சு. இப்போ கொஷின் என்ன எனக்கு, தென் த ஃபாலோயிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப். எஃப்பை பொறுத்து என்ன பொசிஷன்? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. 4th டு த ரைட் ஆஃப் டி. டியோட ரைட்டு தான் 1 2 3 4. அப்போ 4th டு த ரைட் ஆஃப் டியில் தான் எஃப் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, மற்றதே செக் பண்ணிடலாம். டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் சி, இல்லை இமீடியட் ரைட் ஆஃப் சியில் தான் இருக்குது, இது தப்பு. பிட்வீன் ஏ அண்ட் இ, இல்லை ஏ இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது, ஸோ இது தப்பு. டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஏ, ஏயோட இமீடியட் ரைட்டில் இல்லை, செகண்ட் ரைட்டில் தான் இருக்குது, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே கைஸ், பாய்.